கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. உங்களுக்கான இன்றைய வாக்குத்தத்த வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அருமையான தீர்க்க தரிசன வார்த்தை, யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு சொன்ன அருமையான வார்த்தை. இந்த நாள் நம்முடைய தேசம் குடியரசு தினமாய் கொண்டாடுகிற நாள். கர்த்தர் கிருபையாய் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதித்து வருகிறார். நம்முடைய ஜனங்களை கிருபையாய் காத்து வருகிறார். நம்முடைய தேசம் மகிழ்ந்து களிகூற வேண்டும். எப்பொழுது ஒரு தேசம் மகிழ்ந்து களிகூறும் தெரியுமா? கர்த்தர் எங்கே பெரிய காரியங்களை செய்கிறாரோ அங்கேதான் களிகூறுதலும் மகிழ்ச்சியும் உண்டாகும். கர்த்தருடைய அனுகிரகமும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் எங்கே இருக்கிறதோ, கர்த்தர் யாருக்கு எந்த தேசத்துக்கு அனுகூலமாக இருக்கிறாரோ அந்த தேசம் மகிழ்ந்து களிகூறும். கடந்த நாட்களில் நடந்தவைகளை எல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே வேதனை, கண்ணீர், எத்தனை வேதனை, எத்தனை கண்ணீர். ஒரு புறம் கொள்ளை நோயினாலே வேதனை, இன்னொரு புறம் பஞ்சத்தினாலே வேதனை. கடந்த நாளிலே ஒரு ரிப்போர்ட் செய்தியிலே படித்தேன். பணக்காரர்கள் இன்னும் அதிகமாய் பணம் சம்பாதித்தார்களாம். ஏழைகள் அப்பொழுது இருந்ததை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கார்களாம். கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க, துக்கப்படுறவங்க துக்கப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த நிலை மாறணும்னா கர்த்தர் ஒரு அதிசயம் செய்யணும். ஆமென். இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். நாம் சேர்ந்து விசுவாசிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தை எப்பொழுது துணிக்கப்பட்டது தெரியுமா? தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறார்கள். என்ன முடிவெடுக்கிறார்கள்? 13 முதல் பார்த்தீர்களானால் தெரியும். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். ஆமென். 15வது வசனம். சியோனிலே எக்காளம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தையையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையை விட்டு மணவாட்டி தன் மறைவை விட்டும் புறப்படுவார்களாக. தீங்கை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பி உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் இருந்து சபையார் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது தேசத்திலே கர்த்தர் பெரிய சேமத்தை கட்டளையிடுவார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, அன்பு சபையே, நாம் இதற்கு உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மை தேவன் இந்த தேசத்தில் வைத்திருக்கிறார். இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக, தேசத்தின் பாதுகாப்புக்காக, தேசத்தின் நன்மைக்காக, ஆமென், தேசத்தின் சமாதானத்துக்காக நாம் தேவ சமூகத்தில் நின்று ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி ஜெபிக்க வேண்டுமாம்? சும்மா ஏதோ கத்தி விட்டு போவதோ அல்லது கண்ணீர் வடித்து விட்டு போவதோ அல்ல. பாவத்தை விட்டு மனம் திரும்பி, அக்கிரமத்தை விட்டு, பொல்லாப்பை விட்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வந்து அவர் சமூகத்தில் நின்று கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கணும். வஸ்திரத்தை அல்ல, இருதயத்தை கிழிக்கணும். வெளியே காண்பிக்கிற வேதனை அல்ல, உண்மையாய் உள்ளம் உடைந்து அப்பா சமூகத்தில் நம்மை தாழ்த்தி தேசத்துக்காய் கர்த்தருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போமானால் கர்த்தர் தேசத்துக்கு தக்க சமயத்திலே முன்மாறியையும் பின்மாறியையும் கட்டளையிட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை, பெரிய சேமத்தை தேசத்துக்கு நிச்சயமாய் தந்தருளுவார். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஜெபிப்போம். தேசத்தில் இன்னும் இந்த அவல நிலை தொடராதபடிக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக.
இணைந்து ஜெபிக்கலாமா? இதை கேட்கும் போதே உங்கள் கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, பரலோக தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோம். எங்கள் தேசம் மகிழ்ந்து களிகூறும்படிக்கு என் தகப்பன் பெரிய காரியங்களை செய்வீராக. எங்கள் அக்கிரமங்கள், எங்கள் பாவங்களை தயவாய் மன்னிப்பீராக. நாங்கள் சபையாய் கூடி உங்கள் சமூகத்தில் இருந்து உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அக்கிரமத்தில் இருக்கிறவன் அக்கிரமத்தை விட்டு திரும்புவானாக. பாவத்தில் இருக்கிறவன் பாவத்தை விட்டு திரும்புவானாக. அநீதி செய்கிறவன் அநீதியை விட்டு திரும்புவானாக. கர்த்தாவே, இந்த உணர்வுள்ள இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து, ஒவ்வொருவரும் முதியோர், சிறியோர், பெரியோர் என அத்தனை பேரும் உம்முடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே உபவாசத்தோடு உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்க, தேசத்தின் விடுதலைக்காக, தேசத்தின் சமாதானத்துக்காக, தேசத்தின் சேமத்துக்காக, ரட்சிப்புக்காக ஆண்டவரே கண்ணீரோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக. நீரே நடத்தும். எங்கள் தேசம் மகிழ்ந்து களிகூறட்டும், உம்மை அறியட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.